Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அண்ணாமலை, நயினார் ஆகியோர் போட்டியிட முடியாது என தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் 2017 தான் பாஜகவில் இணைந்தவர் என்பதால் அவர் போட்டியிட முடியாது சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. மாநில தலைவர் பதவிக்கு அண்ணாமலையும் மீண்டும் போட்டியிட முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த பாஜக மாநில தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் இந்த தலைவர் பதவி போட்டியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதை தவிர நயினார் நாகேந்திரன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வானதி சீனிவாசன் இவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக தகவல்கள் அடிபட்டுச்சு. இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய வயது மற்றும் அந்த அனுபவம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நயினாருக்கு பதவி இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு. இது தொடர்பான முழு விவரம் என்ன? கனிமொழி, பாஜக சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழிலேயே ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநில தேர்தல் அதிகாரி, அந்த கட்சியினுடைய மாநில தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி என்பவருடைய அந்த பெயரிலே தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதிலே மாநில தலைவர் பதவி காலியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தற்காலிக தலைவராகத்தான் அண்ணாமலை இருக்கிறார். எனவே காலியாக இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு போட்டியிட விரும்பக்கூடிய அந்த பாஜக உறுப்பினர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான சில கண்டிஷன்ஸ், சில வரைமுறைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மாநில பொதுக்குழு உறுப்பினராக அந்த 10 பேர் இருக்க வேண்டும், கையெழுத்து பெற வேண்டும் எனவும், குறைந்தது அவர்கள் 10 வருட அனுபவங்கள், அதாவது அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுபவர்கள் குறைந்தது 10 வருட காலம் இந்த கட்சியினுடைய உறுப்பினராக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் மற்றும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் 2017 ஆண்டு தான் அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு வருகிறார். எனவே அவர் கட்சியில் இணைந்து ஏறக்குறைய 7 ஆண்டுகள் தான் ஆகிறது. எனவே அவர் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தமிழிசை, அவர் இடையில் கவர்னராக இருந்து வந்தார். அதன் பிறகு அப்போதே அவர் தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு தான் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். பிறகு அங்கிருந்து அண்ணாமலை அவர்களிடம்தான் அந்த அடிப்படை உறுப்பினர் கார்டே பெற்றிருந்தார். எனவே சில காலம் அவர் அடிப்படை உறுப்பினராக இல்லாமல் இருந்தார். அவருக்காகவே குறிப்பிட்டது போலவே இதில் சில வரிகள் இருக்கிறது. 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் மற்றும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தொடர்ந்து 10 வருடங்கள் இருக்க வேண்டும். எப்போதோ 10 ஆண்டுகள் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. இப்போது தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். அவர்கள்தான் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அண்ணாமலை பொறுத்தவரையிலே அவர் கட்சியில் இணைந்த ஓராண்டுக்குள்ளாகவே அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. எனவே அவர் தலைவர் பதவிக்கு 10 ஆண்டுகள் இன்னும் ஆகவில்லை, 4 ஆண்டுகளுக்குள்ளே ஆகக்கூடிய காரணத்தினாலே அவரும் இந்த பதவிக்கு மீண்டும் விண்ணப்பிக்க முடியாத சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்த ரேஸில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கணிக்கப்பட்ட அல்லது அதாவது பாஜகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களால் சொல்லப்பட்ட 3 நபர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இந்த 3 நபர்களுமே இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. எனவே புதிய நபர்கள், அறிமுகம் இல்லாத அல்லது இந்த ரேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உத்தேச பட்டியலில் இல்லாத நபர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று அறிய முடிகின்றது. எனவே யாருக்கு வழங்கப் போகிறார்கள், யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நாளை தான் பார்க்க முடியும். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.